ஹாய், மறுபடியும் கலில் ஜிப்ரான் ஒரு சின்ன தத்துவ கதையோட சொல்ல போறேன். இந்த கதையுடைய ஹீரோ இருக்கிறாரு, அதாவது கலில் ஜிப்ரான் வச்சுக்குவோம். இவரை தேடி சாத்தான்களும் தேவதைகளும் அடிக்கடி வருமா. இப்படி இவங்களை விரட்டுறதுக்காக அவர் ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்கிறாரு. அதாவது தேவதைகள் இவரை தேடி வரும்போது இவர் ஒரு பழைய பிரார்த்தனை பாடலை பாடுவாராம். அதை கேட்டதும் இந்த தேவதைகள் சளிப்படைஞ்சு அப்படியே விரண்டு ஓடிரும். அதே மாதிரி சாத்தான்கள் இவரை தேடி வர நேரம் இவர் ஒரு பழைய பாவத்தை பண்ணி கொண்டே இருப்பாராம். அப்ப அந்த சாத்தான்களும் அதை பார்த்துட்டு சளிப்படைஞ்சு அவரை விட்டும் விரண்டு ஓடிருமா. இப்போ இந்த கதையில இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னதுன்னா, இந்த உலகத்துல தேவதைகளா இருக்கக்கூடிய நல்லவங்க இருக்கிறாங்களே, அதாவது நல்லவங்க போல இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன தேவைண்டா, நீங்க நல்லது பண்ணிடக்கூடாது. அதாவது உங்க வாழ்க்கையில அவங்கதான் ஹீரோவா இருக்கணும். அது எப்படின்னா, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, உன்னை நான் நேர்வழிப்படுத்திட்டேன். நீ ஒரு தப்பான பாதையில போயிட்டு இருந்த, உன்னை நான் நேரான பாதையில கொண்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு அட்டென்ஷன் அப்படின்னு ஒரு நல்லவங்களா தன்னை காட்டிக்க வேண்டியது, காட்டிக்க முயல்றதுதான் இந்த தேவதைகளுடைய வேலையா இருக்கு. அதனாலதான் நீங்க ஒரு நல்லது பண்ணதுமே அவங்க சளிப்படைஞ்சு விரண்டு ஓட்டுறாங்க. அதே மாதிரி சாத்தான்களுடைய தேவை என்னதுன்னா, நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை வலி கெடுக்கிறது இல்லை, நீங்க நல்லது பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை வலி கெடுக்கிறது இந்த சாத்தான்களுடைய வேலை. சோ இந்த உலகத்துல தேவதைகளுக்கும் சாத்தான்களுக்கும் எப்பவுமே ஒரு அட்டென்ஷன் தேவைப்பட்டுட்டு இருக்குது. அந்த அட்டென்ஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீங்க தேவைப்பட்டுட்டு இருக்கிறீங்க.